ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் ப்ரெடிக்ஷன் டேட்டா செட் வச்சு எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்றது அப்படின்றத ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து அதோட எண்ட் வரையும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா செட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கேகல்ல போய் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ப்ரெடிக்ஷன் டேட்டா செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுக்குறேன். இங்கே டவுன்லோட் பட்டன் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை சைன் அப் பண்ணி லாகின் பண்ணின வாட்டி தான் உங்களால் டேட்டா செட் டவுன்லோட் பண்ண முடியும். டேட்டா செட்ல இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா செட் டவுன்லோட் ஆயிடும். இப்போ நம்மளோட ஃபைல் லொக்கேஷன்ல டவுன்லோட்ஸ்ல போய் இங்க பாத்தீங்கன்னா ஆர்ச்சிவ் 2 அப்படின்னு இருக்கும். அதை அந்த ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு டேட்டா செட் சிஎஸ்வி ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை காப்பி பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் நீங்க டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நான் ஹார்ட் அட்டாக் இடிஏ அப்படின்னு கொடுக்குறேன். இடிஏனா எக்ஸ்ப்ளோரட்டரி டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ்ன்னு நம்ம சொல்றோம்ல, அதே மீனிங் தான் இடிஏவோட மீனிங்கும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதுக்கடுத்து இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த சிஎஸ்வி ஃபைலை காப்பி பண்ணி அந்த டெஸ்க்டாப்ல இருக்க அந்த ஃபோல்டர்ல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஹார்ட் அட்டாக் இடிஏ இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜூபிட்டர் நோட்புக்ல தான் அனாலிசிஸ் பண்ண போறோம். அதனால அனகோண்டா ப்ராம்ப்ட்ல போய் முதல்ல ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஒரு செப்பரேட் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. செப்பரேட் என்விரான்மெண்ட் எதுக்காகனா, இப்போ ஒரு ப்ராஜெக்டோட லைப்ரரி வெர்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு பைத்தான் 3.7 இந்த மாதிரி தேவைப்பட்டுதுன்னா, இன்னொரு ப்ராஜெக்ட் வெர்ஷனுக்கு 3.9 தேவைப்படும். அப்போ டிஃப்ரெண்ட் ஆகும் போது நம்ம அடுத்த டைம் ரன் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸ் வரும்போது நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகாது, எரர் வரும். அதுக்காக தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம். என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு கமாண்ட் என்னன்னா, கோண்டா கிரியேட் -n. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன என்விரான்மெண்ட் வேணுமோ, நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் ஹார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து பைத்தான் என்ன வெர்ஷன்னா மோஸ்டா 3.8 தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3.8 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. கோண்டா கிரியேட் -n. அதுக்கடுத்து என்விரான்மெண்டோட நேம் என்ன பைத்தான் வெர்ஷன் வேணுமோ அந்த பைத்தான் வெர்ஷன், பைத்தான் ஈக்குவல் டு. இது கொஞ்சம் டைம் இருக்கும். அனாலிசிஸ் பார்ட்ல நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ஒவ்வொரு காலம்ஸை வச்சு ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு பர்சன்ட் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா வரலையா அப்படின்னு அவங்க அவுட்புட் காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அவுட்புட் காலம்ஸ் முன்னாடி அவங்களுக்கு எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி எவ்வளவு இருக்கு, சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சுதான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். என்னன்னா இவங்க இந்த லெவல்ல இருந்தா நம்ம சொல்லிடலாம் அவங்க ஹார்ட் அட்டாக் வரும். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனுக்காக ஃபியூச்சர்ல ஏதாவது இந்த மாதிரி இதே லெவல்ல இருந்ததுன்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் பண்றதே. ஸோ ப்ரொசீட் எஸ் ஆர் நோ கொடுக்கும் போது ஒய் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க.
இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன வாட்டி நம்ம வந்து ஜூபிட்டர் நோட் புக்கும் இன்ஸ்டால் பண்ணுவோம் இதுல. ஏன்னா இப்போதான் இந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுனால ஜூபிட்டர் நோட் புக் இன்ஸ்டால் ஆயிருக்கு அது இல்ல. இப்போ வந்து நமக்கு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆன என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கு கமாண்ட் வந்து கோண்டா ஆக்டிவேட் ஹார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். இங்க வந்து பேஸ்ல வந்து ஹாட் என்விரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து நம்மளோட கிரியேட் பண்ண என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வந்து நம்மளும் ஆக்டிவேட் பண்ண என்விரான்மெண்டோட நேம் வந்து ஷோ பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து பாத் சேஞ்ச் பண்ணணும். எந்த பாத் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம டேட்டா செட் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஃபோல்டரோட பாத்தை கொடுக்கணும். ஸோ அந்த ஃபோல்டரோட பாத்தை காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் ஜூபிட்டர் நோட் புக் இன்ஸ்டால் பண்றோம். ஸோ இன்ஸ்டால் ஜூபிட்டர் நோட் புக் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஜூபிட்டர் நோட் புக் இன்ஸ்டால் ஆகுது. இது இன்ஸ்டால் ஆன உடனே நம்ம வந்து ஜூபிட்டர் நோட் புக் உள்ள போய் ஒரு ஐபைத்தான் நோட் புக் ஃபைல் கிரியேட் பண்ணி பண்ண போறோம். ஐபைத்தான் நோட் புக்கும் பைத்தானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃபைலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா பைத்தான் ஃபைல் வந்து நம்ம ஹோலா எல்லாத்தையும் எழுதிட்டு தான் நம்ம ரன் பண்ண முடியும். அது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஃபிளாஸ்க் அப்ளிகேஷன் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இதுக்கு கரெக்டா இருக்கும். மெஷின் லேர்னிங்க்கு வந்து ஐபைத்தான் நோட் புக் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பண்ணும்போது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா செட் ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணிட்டு அது கரெக்டா ரீட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து டேட்டா செட்ல ஏதாவது நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ அதனால செல்ஃப் ஃபார்மட்ஸ்ல இருக்கும் போது நமக்கு வந்து மெஷின் லேர்னிங் ஏஐ லேர்ன் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால மோஸ்ட் ப்ரிஃபரபிள் என்னன்னா ஐபைத்தான் நோட்புக் தான். நீங்க டாட் பிஒய் ஃபைல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஐபைத்தான் நோட்புக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பப்பைக்கு நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் இன்ஸ்டால் ஆக டைம் எடுக்கும். ஒரு 5 minutes ஆகும். வெயிட் பண்ணுவோம்.
அதே மாதிரி அனாலிசிஸ் பார்ட் வந்து ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் தான் பண்ணுவோம், மெஷின் லேர்னிங் அல்காரிதம் தான் ட்ரெயின் பண்ணுவோம், டீப் லேர்னிங் தான் ட்ரெயின் பண்ணும்போது இப்போ பைட்டாச்சுன்னா அதோட ஃப்ரேம் ஒர்க்கோட இமேஜ் கிளாசிஃபிகேஷன் ட்ரெயின் பண்றோம்னா ஃபைன் டியூன் பண்றோம்னா அதோட கோட் சேமா தான் இருக்கும், மாடல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போதும். ஆனா டேட்டா அனாலிசிஸ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு சில டேட்டா யூஸ் பண்ணலாம், நம்ம பழைய கோடே யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனா வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும், அது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கு கமாண்ட் வந்து ஜூபிட்டர் நோட்புக் கொடுத்துட்டு என்டர் கொடுத்து போட்டுனா உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி எந்த ஃபோல்டருக்குள்ள டேட்டா செட் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரோட பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேட்டா செட் ஷோ ஆகும். இது என்ன நீங்க என்ன பண்ணீங்கனாலும் ஷோவே ஆகாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இங்க வந்து நியூ ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி பைத்தான் 3 ஐபைத்தான் இருக்குல்ல, இப்போ ஐபைத்தான் வந்து கிரியேட் பண்ற ஆப்ஷன். ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு ஐபைத்தான். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் நேம் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னாவே அது ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து இந்த அன்டைட்டில்னு இருக்கிற இடத்துல போய் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்ட் அட்டாக் இடி ரீநேம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டேட்டா செட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு கமாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாண்டாஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கமாண்ட் வந்து இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. அடுத்து வந்து டேட்டா செட்டை ரீட் பண்ண போறோம். அதுக்கு வந்து டிஎஃப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி பிடி டாட் ரீட் 3s. இப்ப வந்து இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஃபைல் சிஎஸ்வி ஃபைலோட லொகேஷன் ஃபைல் பார்த்து வந்து கொடுக்கணும். அது வந்து நீங்க போய் இங்க வந்து மோட்டோகாட் ப்ரெடிக்ஷன் டேட்டா செட் இருக்கு பாருங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து காப்பி பார்த்துன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க போய் பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டா செட் வந்து ஃபைல் லொகேஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்றதுக்கு நீங்க இந்த ரன் பட்டனையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷிஃப்டையும் என்டரையும் சேமா ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் ரன் ஆகும். பாண்டாஸ் நம்மள்ட்ட பாண்டாஸ் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணல, அதனால எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா பிட் இன்ஸ்டால் பாண்டாஸ். இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டாஸ் லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிடும்.
ஓகே. நான் வந்து முன்னாடி வந்து அப்பாஸ்ட்ரோஃபி சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்பாஸ்ட்ரோஃபி கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பிக் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க. இப்போ பாண்டாஸ் லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த செல்லை திருப்பி ரன் பண்ணீங்கன்னா இப்போ வந்து நம்ம டேட்டா செட் ரீட் ஆயாச்சு. இதுதான் நம்மளோட டேட்டா செட்டா. இதுல வந்து நிறைய காலம்ஸ் 26 காலம்ஸ் இருக்கு. இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. முதல்ல என்னென்ன காலம்ஸ் இருக்கு நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எது எது தேவையில்லையோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையான காலம்ஸ் எதுவோ அதை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம். இங்க உங்களுக்கு வந்து கீழே நிறைய செல்ஸ் வேணும்னா இந்த பிளஸ் சிம்பிள வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செல்ஸ் வந்து ரேட் ஆகும். அதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வேற ஒரு டேட்டா செட் வச்சு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா செட் அந்த கோட் எப்படி யூஸ் பண்ணணும் அதே ஸ்டெப்ஸ் வச்சுதான் நான் இங்க பண்ண போறேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நல் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு இஸ் நல் டாட்ஸ். ஸோ நம்மளோட டேட்டா செட்டோட வேரியபிளோட நேம் வந்து என்னன்னா டிஎஃப்னு கொடுத்துக்கோங்க. இஸ் நல் இஸ் நல் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா நல் வேல்யூஸ் இருக்கான்னு மட்டும் எல்லாருமே இப்படி ஷோ பண்ணும். இது இந்த மாதிரி கொடுத்தா வந்து ஓன்லி நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ டாட் சம் அப்படின்னு கொடுத்துட்டு செல்ல ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இதுலயும் வந்து நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு என்னென்ன இதுல நல் வேல்யூஸ் இருக்கோ அதுல பார்ப்போம். ஆனா நம்மளோட இதுல வந்து நல் வேல்யூஸ் இல்லை. ஸோ எல்லாத்துலயும் ஜீரோஸ் இதுன்னு கொடுத்துருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து மோஸ்டா என்னென்ன தேவைப்படுதுன்னா இதுல ஏஜ், அப்புறம் செக்ஸ், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட், டயபெட்டிஸ், family history, smoking, obesity, alcohol consumption, exercise hours per week, career, previous heart problem, medication use, stress levels, energy, sedentary hours per day, income, BMI, triglyceride, physical activity days per week, sleep hours per day, country, continue history. மோஸ்டா எல்லாமே நமக்கு தேவைப்பட மாட்டேங்குது. தேவையில்லாத ஒண்ணுங்க. ஆனா இந்த செடென்டரி ஹார்ஸ் பர் டே அப்படின்றது மட்டும் என்ன தெரியல. அது மட்டும் நம்ம என்ன மீனிங்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தான் செடென்டரி அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து. இப்போ வந்து இதுல நல்வேல்யூஸ் இல்லை அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நன்வேல்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ எப்படியும் டேட்டா செட்டோட ஸ்டோர் பண்ணிருக்க வேண்டிய தான் கமாண்டே. அதுக்கு அடுத்து சம் இப்போ திருப்பி ரன் பண்ணிருக்கீங்க. ஓகே. நன் வேல்யூஸும் எதுவும் இல்லை, நல் வேல்யூஸும் எதுவும் இல்லை. அப்போ நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ண தேவையில்ல. வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி தான் இருக்கு. அதுக்கு அடுத்து ஸ்டெப் வந்து என்னன்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வராதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்படியே கொடுத்து பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா இப்படியே விட்டுருவோம். இல்லைன்னா வந்து அதை வந்து ஆஹ் ஹார்ட் அட்டாக் சேஞ்ச் பண்ணிடுவோம்.
டேட்டா செட் 5 6 23. நமக்கு வந்து 8763 இருக்கு. இதுல வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்க வந்து 3139. அதே வராதவங்க எவ்வளோனா 5624. ஆக்சுவலா இந்த நான் என்ன கமெண்ட் பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டு அதுக்குள்ள வந்து நம்ம வந்து வேரியபிள் டேட்டா செட் ஸ்டோர் பண்ணிருக்க வேரியபிள் நேம் இருக்குது, நம்மளோட காலம் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதை வந்து டைப் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்ஸ்குள்ள கொட்டேஷனுக்குள்ள டைப் பண்ணிட்டு டாட் வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ வேல்யூ கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஜீரோன்ற வேல்யூ வந்து எத்தனை டைம் இருக்கு அப்படின்றத கொடுக்குறேன், நீங்க ஒன்ன்ற வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து 5000 நியர்லி 6000 பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் வரல, நியர்லி 63,000 பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. இது ரெண்டு தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ண போவாங்கன்னா இதுல ஒரு app மூலமா நம்ம போட்டுக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு கமாண்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க. அந்த டேட்டா செட்டோட ஃபுல் டீடைல்ஸை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். df.info அப்படின்ற கமாண்ட் கொடுத்துருந்தான். இது பார்த்தீங்கன்னா காலம் வரும், அதில் வந்து நல் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் சொல்லிடும். அந்த காலம் வந்து எத்தனை ரோ இருக்குது, அதோட டேட்டா டைப் ஆப்ஜெக்டா இன்டா. இன்டிஜர் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா ஸ்ட்ரிங்ஸை தான் ஆப்ஜெக்ட்னா சொல்லுவாங்க, இன்ட்னா இன்டிஜர். ஸோ ஃப்ளோட்னா ஃப்ளோட் 64. இது எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். நீங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேட்டா செட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் df.info கமாண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து df.shape அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கா. அந்த கமாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம டேட்டா செட்டோட ஷேப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோஸ், செகண்ட் இருக்கிறது காலம். ஸோ 8763 ரோஸ், 26 காலம்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கு நம்மளோட டேட்டா செட் டீடைல். அதுக்கடுத்து நமக்கு வந்து காலம்ஸை மட்டும் வந்து லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, df. காலம் டூ colon columns dot list. இந்த கமாண்டை போட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காலம் இருக்கு அப்படின்றத வந்து அதை வந்து ஜஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுறது. இப்போ வந்து நம்ம வந்து கிராஃப் அனாலிசிஸ் பார்த்துட்டு போகணும். ஓகே,
இதுல வந்து நம்ம சீபோர்ன் வந்து கோட் பண்ணது இல்லை. எஸ்என்எஸ்ன்றது சீபோர்னோட லைப்ரரியோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ அதுக்கு இன்போர்ட் சீபோர்ன் ஆஸ் எஸ்என்எஸ். நம்ம வந்து சீபோர்ன் லைப்ரரி வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணலாம், அதனால இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் சரி எந்த கொடுத்துக்கோங்க. எக்ஸ்லிங்டர்ன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி இம்போர்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக தான் கிராஃப் டிஸ்பிளே ஆக. அதுக்கடுத்து வந்து அதை வந்து ஷார்ட் ஃபார்மா எஸ்என்எஸ் சீபோர்னு ஃபுல்லா டைப் பண்ண முடியாதுன்றதுக்காக ஆஸ் ஷார்ட் ஃபார்ம் எஸ்என்எஸ்னு போட்டு பாட் பிளாட். பாட் பிளாட்னா என்னன்னா பாட் பிளாட் இப்போ நிறைய பிளாட்ஸ் இருக்கு. பாட் பிளாட், பாக்ஸ் பிளாட், பிளாட், இந்த மாதிரி ஸ்வாம் பிளாட், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஸ் இருக்கு. என்ன பிளாட் வேணும்னு சொல்லிருக்காங்க. இங்க பாட் பிளாட் இருக்குது. எக்ஸ்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் வந்து ஒய் ஆக்சிஸ். இந்த ப்ராப்ளம் டேட்டா வந்து டேட்டா செட்டோட நேம், நம்ம என்ன வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதோட நேம். டூ வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு வந்து இப்போ ஜெண்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட வந்து ரெண்டு இதை கம்பேர் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி நமக்கு காமிக்கும். ஸோ இப்போ வந்து ஷோ பண்றதுக்காக பிஎல்டி டாட் ஷோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஎல்டி வந்து இம்போர்ட் மேட்லாப் லிப்ரரியோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மேட்லாப் லிப்ரரியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேட்லாப் இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிராஃப் வந்து ஷோ பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்க்கு என்ன காலம், ஒய்க்கு என்ன காலம்னு சூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து ஜெண்டர்னே வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்து வந்து ஓகே எனி டைப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து அப்படின்ற ப்ராப்ளம் முன்னாடி மெயினா வந்து காம்படிஸ் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து கான்டாக்ட் எக்ஸ்க்கு காலமும், ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஏஜும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ரன் பண்ணுவோம். ஓகே இங்க கேபிட்டல் எஸ் இருக்கு, இங்க ஸ்மால் எஸ் போட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் சேஞ்ச் பண்ணிருந்தா கூட யாராவது அதை சேஞ்ச் பண்ணி
இதான் நமக்கு வந்துட்டு கிராஃப். ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா நியர்லி ஏஜ் ஒன்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. உம் இது வரைக்கும் போறதா நியர்லி ஒரு 53 இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு 55 ஏஜ். மேல் ப்ளூ கலர், ஃபீமேல் ஆரஞ்சு கலர். ஸோ இதோட ஃபுல் அனாலிசிஸ் எக்ஸ்பிளனேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.